Hi guys, I'm Nivita. In the video, 11th standard mathematics exercise 11.1ல இருக்கிற first 4 sums தான் பார்க்க போறோம். ஓகேவா? அந்த first 4 sumsக்குமே ஒரே ஒரு ஃபார்முலா தான். அதுதான் integral over x power n dx is equal to x power n plus 1 by n plus 1 plus c. ஓகேவா? என்ன அப்படின்னா x power n அப்படின்றது ஒரு ஸ்டூடெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க 12th முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஸ்டெப் அதிகமாயிட்டாங்க. அப்ப x power n plus 1 by டினாமினேட்டர்லேயும் ஒரு ஸ்டெப் அதிகமாயிட்டாங்க n+1+c அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x பவர் 11 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் x பவர் 11. அப்போ இங்கே வந்து என்னோட வேல்யூ உங்களுக்கு என்னது 11 அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா இதை இன்டகிரேட் பண்ணும்போது dxன்னு இன்டகிரேட் பண்ணும்போது x பவர் 11 + 1 by 11 + 1 + c அப்படின்னு வரும். which is x power 12 by 12 plus c அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் 1 by x power 7 கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்கலாம் மேம் இங்கே x power n இருக்கு, இங்கே 1 byன்னு இருக்கே, அப்போ வேற ஃபார்முலா வேணா கிடையாது. இந்த இடத்துல x power 7 மேலே கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் x power -7 dx அப்படின்னு வரும். இந்த இடத்துல பொறுத்தவரையில் என்னோட வேல்யூ உங்களுக்கு -7. இதே ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. x power -7 plus 1 divided by -7 plus 1. So x power -7 plus 1 -6 by -6 plus c ன்னு வரும். இன்னும் சிம்பிளிஃபைடாக எழுதணும்னா -1/6 x power 6 plus c ன்னு வரும். ஓகேவா? -6 கீழே வந்துருச்சுன்னா +6 மாறிடும். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழப்புற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கியூப் ரூட் ஆஃப் x power 4ன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதலாம்னா x power 4/3ன்னு எழுதலாம். ஏன்னா கியூப் ரூட்னா வந்து 1/3ன்னு வரும். எல்லாருமே 3யை வந்துட்டு இன்டூ 3ன்னு போட்டுறக்கூடாது, டிவைடட் பை 3 போடணும். ஏன்னா இது கியூப் ரூட்டு. ஓகேவா? ஸோ டிவைடட் பை 3ன்னு போடணும். இதை இன்டகிரேட் பண்ணணும். இதில் என்னோட வேல்யூ 4/3. ஸோ ஃபார்முலா படி x power 4/3 plus 1 divided by 4/3 plus 1. ஸோ சைடில் 4/3 plus 1ன்னு சொல்லும்போது 4 plus 3/3ன்னு வரும் எல்சிஎம் எடுக்கும்போது. ஸோ 4 plus 3யோட வேல்யூ 7/3. ஸோ அப்போ இது x power 7/3 divided by 7/3ன்னு வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ரெசிப்ரோகேட் எடுக்கும்போது 3/7 x power 7/3 plus c அப்படிங்கிறதா உங்களோட ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின் x power 5 to the whole power 1/8ன்னு இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபைடாக எழுதணும் அப்படின்னு சொன்னால் இன்டெகிரல் ஓவர் x power 5/8ன்னு வரும். ஓகேவா? 5 into 1 அந்த மாதிரி வரும், டிவைடட் பை 8. x power 5 to the whole power 1/8னா பேசிக்காக 5 into 1/8ன்னு அர்த்தம். அதனால 5/8ன்னு இருக்கு dx. இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், x power 5/8 plus 1 divided by 5/8 plus 1 வரும். ஸோ 5/8 plus 1னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 5 plus 8/8ன்னு வரும். 5 plus 8/8ஓட வேல்யூ 13/8. ஸோ இங்கே x power 13/8 divided by 13/8 plus cன்னு வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு ரெசிப்ரோகேட் எடுத்தீங்க அப்படின்னா 8/13 x power 13/8 plus c அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப 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 சிம்பிளான சம்ஸ் தான் இந்த 4 சம்ஸுமே. இந்த வீடியோ புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக புரிஞ்சுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.